வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்விளைந்த களத்தூர் வேளாண் உற்பத்தியாளர் KA சேஷாத்ரி. இவர் இம்மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு தான் ஒரு நெல் விதை உற்பத்தியாளராக திகழ்கிறார். தன்னுடைய நெல் விதை பண்ணை பற்றி கூற கேட்டபோது, எனது குடும்பமே விவசாய தொழில். நான் கடந்த ஒரு 25-30 வருஷ காலமாகவே விவசாயம் செஞ்சுட்டுருக்கேன். அதே தவிர கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சீட் டெக்னாலஜி என்ற கோர்ஸை 3 மாதம் எடுத்து அவங்கக்கிட்டேருந்து ப்ரீடர் சீட், அதாவது கரு விதை, அதை வாங்கி உற்பத்தி செய்து டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே நான் சப்ளை கடந்த 20 ஆண்டாக நான் சப்ளை பண்ணிட்டு வரேன். அதில் அவங்க சீட் ஃபார்ம் போடுறது மட்டும் இல்லை, அதுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டி ஒரு ஏக்கருக்கு 175 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து AD ஆஃபீஸ்லேருந்து பிஃபோர் ஃப்ளவரிங், அதாவது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி, பூ பூத்த பிறகு, அந்த மாதிரி 2 முறை அவங்க வயல் ஆய்வு செய்வாங்க. வயல் ஆய்வு எதுக்கு செய்கிறாங்கன்னா, கலவன் விதை, கலப்பு விதை ஏதாவது இருக்குமே ஆனால் அதை அப்புறப்படுத்த சொல்லுவாங்க. இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி தரேன். நான் செயற்கை விவசாயம் இது. இயற்கை விவசாயத்தில் காய்கறி பண்ணுறேன். அதை தவிர பள்ளஞ்செடி, பாவச்செடி பண்ணுறேன். அது 100% பியூர் ஆர்கானிக். அதே மாதிரி நெல்லில் கப்பக்கார் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு 71 வயசாகுது. நான் 35 வருஷமாக எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஊர் எல்லாமே இந்த கப்பக்கார் ரைஸை, ரெட் ரைஸை சாப்பிட்டு தான் உடம்பு நல்லா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த 71 வயசுலேயும் நல்ல உடல் தேக ஆரோக்கியமாக, கொலஸ்ட்ரால் கிடையாது, பிபி கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சுகர் கிடையாது. இருந்தாலும் அந்த பாரம்பரியத்தை விடக்கூடாதுன்னு ரொம்ப பேர் என்னை பாரம்பரிய ரக கேட்குறாங்க. நான் முன்னாடி கப்பக்கார் தான் பண்ணிட்டேன். இந்த வருஷம் இது செங்கல்பட்டு ஃபேமஸ்ஸு கிச்சிலி சம்பா, அது 135 நாள் பயிர். அதாவது திரட்சியான 130 அடி ஹைட்டு வளரும். அது ஒவ்வொரு கதிர்லையும் 22 சென்டிமீட்டர் இருக்கும். ஒவ்வொரு மணியும் ஒரு கதில் நீங்கள் என்ன கிட்டத்தட்ட 200-210 இருக்கும். குறைஞ்சது 20 மூட்டை வரும். ஆனால் செலவுன்னு பார்த்தா, உழவு செலவு, இந்த ஆர்கானிக்கு, ஃபார்ம் யார்டு, இந்த அசோஸ்பைலாம், பாசோபைடா, சூடோமோனோஸு, வேமு, சிலிக்கான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக அவங்களுக்கு 1300 ரூபா தான் ஆகும். 1300 ரூபாய்க்கு நம்ம ஈஸியாக 20லேருந்து 25 மூட்டை எடுக்கலாம். இன்றைக்கி அந்த ரைஸு தான் நான் ஜனங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ரைஸ் ஈஸியாக கிலோ 100 ரூபாய்க்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. செலவில்லாத விவசாயம்னா இந்த மாதிரி இயற்கை விவசாயம் தான். அது தவிர ஜீரக சம்பான்னு ஒன்று பண்ணுறேன். அதுவும் 135 நாள் பயிர். ஆனால் இது சாயாது. அடுத்தது சேலம் சம்பா, அதுவும் ஓரளவு நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த புத்தர் காலத்தில் யூஸ் பண்ணது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அது காளான் நமதேன்னு. அதை இந்த வருஷம் சீடு வாங்கி வச்சுன்னு, எல்லாமே நான் சொல்கிறதுலாம் இந்த சம்பா பட்டல் தான். இந்த வருஷம் இந்த CO51 லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க யூனிவர்சிட்டியில். அந்த CO51 ரகம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப நைஸ் வெரைட்டி. அது 115 நாள் பயிர். அதில் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். காரு, நவரை, சொர்ணவாரி, பின்சம்பா, இந்த 4 பட்டத்துலையும் பண்ணலாம். அது SRA தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த SRA பணத்தில் என்ன அனுகூலம்னா, சாதாரண நம்ம நெல் பயிரிடும்போது கிட்டத்தட்ட 30 கிலோ ஒன்றும்.
எஸ்ஆயில் 2 கிலோ, கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் 2 கிலோ, ஆனால் எனக்கு 1 கிலோவாக போகிறோம். சாதாரணமாக அது வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 20 குத்து 20 நாற்று வரும். அதேமாரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமே என்டையர் 1 ஏக்கருக்கு 80,000 நாற்று தான் ஒரு நடணும். அதாவது நீர் மாதிரியே நீர்க்கட்டு இந்த ஒரு அடி போட்டோம்னாக்க நமக்கு கிட்டத்தட்ட கூடுதலாக நமக்கு கிட்டத்தட்ட 40 மூட்டை ஈஸியாக வந்து எடுக்கலாம். நல்ல காற்றோட்டம். நடவு நட்டு 10ஆவது நாள்லேருந்து இந்த கோணம் விட்டர் 2 பக்கமும், அதாவது 15 நாள் ஒரு வாட்டி போட்டு விடணும். ரெண்டாவது 15ஆம் நாள் முதல் டாப் ட்ரெஸ்ஸிங், யூரியா 10 கிலோ, பொட்டாஷ் ஒரு 5 கிலோ, வேப்ப முன்னாக்கு 10 கிலோ இதை போட்டுட்டு அதே மாதிரி உடனே ஒரு 5 நாளில் கோணம் விட்டுற போடணும். கோணம் விட்டுற போது நம்ம களையே எடுக்கணும். அந்த கோணம் விட்டுற போட்டு அமுக்கிறதுனால அதனுடைய களையே நமக்கு பயிருக்கு நல்ல உரமாறுது. அதேமாதிரி 2ஆவது ட்ராப் ட்ரெஸ்ஸிங் 30ஆவது நாள் இதேமாரி யூரியா பொட்டாஷு. அதாவது 3ஆவது டாப் ட்ரெஸ்ஸிங் 45 நாள். அப்போ வந்து நம்ம லேசாக யூரியா மட்டும் போட்டால் போகிறோம். போட்டிங்கன்னா கதிர் அவ்வளோ வாலிபாமமாக கரெக்டாக 115 நாள் இது ஹார்வெஸ்ட் ஆகும். கிட்டத்தட்ட 40 மூட்டை ஈஸியாக எடுக்கலாம். விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. லாபம் எப்படி வரும்னா, நீங்கள் நெல் அறுவடை பண்ணுறீங்க, அறுவடை பண்ணாக்க ஒரு பஸ்டா வந்து ஒரு 75 கிலோ 1000 ரூபாய்க்கு போடுறீங்க. அது 12-13 ரூபா ஒர்க் அவுட் ஆகும். அதுவே நீங்கள் விவசாய டிப்போவில் ஏடியை பார்த்து, சார் நான் இந்த வாட்டி விதை பண்ண போடலான்னு இருக்கேன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பார். அந்த அப்ளிகேஷனில் பில்லப் பண்ணி ஒரு 75 ரூபா அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரசீது கொடுப்பார். அவங்க கட்டிட்டு வந்தால் விதை அவங்க தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி விதை உற்பத்தி பண்ணால் 22 ரூபா வரையில் நீங்கள் வந்து லாபம் பெறலாம். அதாவது நீங்கள் விதையை வாங்கி நானும் சீட் ஃபார்ம் பண்ணுறேன், விதை பண்ணுறேன்னு அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கூடாது. நேர கேவிகே காட்டுப்பாக்கம் கிருஷி விஞ்ஞான கேந்திரான்னு ஒன்று இருக்குது. வேளாண்மை விரிவாக்கத்துறையோடு நீங்கள் அணுகினாலும் சரி, டைரெக்டாக அங்கே கேவிகே போனாலும் சரி, என்ன உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணுமோ எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அது தவிர அது மட்டும் நீங்கள் பயிரை மட்டும் நினைக்காதுங்க. ஆடா மாடா கோழியா வேறு என்னென்ன கிராப்பு என்ன வேணுமோ அங்கே 1 நாள் ட்ரைனிங், 2 நாள் 3 நாள் ட்ரைனிங், இல்லை உங்கள் ஃபீல்டுக்கே வந்து எல்லாமே பண்ணி எல்லாமே சொல்கிறாங்க. விவசாயி KA சேஷாத்ரி அவர்களை 09444744280 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா பகுதிகளில் களர் உவர்மண், நீர் பிரச்சினைகள் மற்றும் அதற்கேற்ற பயிர், நெல் ரகங்கள், தொழில்நுட்பங்கள், நுண்ணூட்டச்சத்து ஆகியவற்றை குறித்து ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் தரும் ஆலோசனைகள். காவிரி பாசன பகுதி வேளாண் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரம் பகுதியில் ஒரு முக்கியமான இந்த நீர் மேலாண்மையில் குறிப்பாக நெல் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் கூற ஆசைப்படுகின்றேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்பொழுது வந்து விவசாயிகள்லாம் மும்முரமாக குருவை நடவு பண்ணிகிட்ருக்காங்க. சில விவசாயிகள் கிட்டத்தட்ட கோடையிலேயே இந்த நடவை ஆரம்பித்து குருவை சாகுபடியை செஞ்சிகிட்ருக்காங்க. கோடை நான் சொல்கிறது ஏப்ரல் மாதத்திலேயே கூட விதை விட்டு செஞ்சிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து அதிக வெப்பமான சூழ்நிலை வந்து கதிர் மணிகள் உருவாகிறதுக்கு முன்னாடி பூத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும்போது அதிகமான வெப்பநிலை இருந்தால் அது வந்து பதறாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து கோடை சாகுபடியில் செய்யும்போது மிக கவனமாக இந்த விதைக்கிற காலத்தை விவசாயிகள் பயன்படுத்தணும். இப்போ இதில் நான் வந்து நீர் மேலாண்மை பற்றி குறிப்பாக சொல்ல விரும்புகின்றேன். கோடை காலத்தில் செய்யும்போது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமாக நாம் உறிஞ்சி எடுக்கும் பொழுது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த உப்பு சார்ந்த தண்ணீரும் வந்து நிலத்துக்கு மேலே கொண்டு வரப்பட்டு நெற் சாகுபடி செய்கின்ற இந்த மண்ணை வீணடிப்பதோடு மகசூலையும் குறைத்து எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய இன்னல்களை கொடுக்கிறது. அதனால் இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி கோடையில் துவங்கி குறுவையில் சாகுபடி தற்போது செய்கின்ற இந்த விவசாயிகள் எல்லாரும் தண்ணீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி அதிக அளவு தண்ணீரை நிலத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கும் பொழுது உப்பினால் ஏற்படுகின்ற உவர் மண்ணினால் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்ப்பதற்காக சில உத்திகளை கையாளணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது போன்று உவர் தண்ணீர் உள்ள சில பகுதிகளில்
விவசாயிகள் வந்து முன்கூட்டியே தண்ணீர் இருக்கின்ற விவசாயிகள் முன்கூட்டியே தக்கை பூண்டு முதலிய பசுந்தாள் உர பயிர்களை பயிர் செய்து மடக்கி உழுது செய்யும்போது அந்த மண் தண்ணீர் பாதிப்பினால் மண் பாதிக்கப்படுவது ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. அடுத்தபடியாக தண்ணீரை தொடர்ந்து அதிக அளவில் நிறுத்தி வைக்கும் பொழுது அதிக அளவு தண்ணீரை கீழிருந்து மேலாக நாம் வந்து மோட்டர் மூலமாக இறைத்து பண்ணும்பொழுது இந்த உப்புக்கள் மேலே கொண்டு வரப்படுகிறது. இதற்கு ஒரு முக்கியமான வழி நம்ம எல்லா திருந்திய நெல் சாகுபடியில் சொல்வது போல் இந்த தண்ணீரை மிகவும் குறைவாக கட்டி வடித்து நீர்மறைய நீர் கட்டணும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை சொல்கிறோம். இந்த நீர்மறைய நீர் கட்டுற தொழில்நுட்பத்தை விவசாயிகள் இந்த கலர் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து வருவதற்காகத்தான் சொல்கிறேன். பட் இதுலேயும் வந்து விவசாயிகள் ஒரு முக்கியமான கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காய வைக்கும் பொழுது ஒரு அளவுக்கு அதிகமான காய்ச்சலை, அது பெரிய வெடிப்புகள் தோன்றும் அளவுக்கு சில சமயங்களில் நேரிட்டு விடும். அப்படி இருக்கக்கூடாது. கட்டிய தண்ணீர் மறைந்து ஒரு மயிரை அளவுக்கு ஒரு மெல்லிய கோடுகள் தெரிவது போன்ற வெடிப்புகள் இருந்தால் போதும். அதிகமாக காயவிடும் பொழுதும் இந்த உப்புக்கள் நிலத்திற்கு அடியிலே ஆழத்தில் இருக்கக்கூடிய உப்புக்கள் கலந்த தண்ணீரானது நீர் ஆவியாதல் காரணமாக, அதிக வெப்பநிலை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து திட்டு திட்டாக அங்கங்கே பயிர்கள் காய்ந்துவிடும். அதனால் இந்த நீர்மறைய நீர் கட்டுதல் தொழில்நுட்பத்தை உப்பு நீர் பாதிப்புக்குண்டான இடங்களில் செய்யும்போது உழவர்கள் கொஞ்சம் சற்று கவனமாக அதிகமாக காய வைத்து விடாமல் ஒரு சீரான தண்ணீர் நீர் மறைந்து ஒரு லேசான ஒரு பதத்தில் இருக்கும்போது மீண்டும் அடுத்த தண்ணீரை கட்ட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். ஏன்னால் இதை செய்யாமல் நாம் விட்டுவிட்டோம்னால் மேலும் மேலும் இந்த கீழ் மட்டத்தில் இருந்த உப்புக்கள்லாம் மேலே வந்து மண்ணை பாதித்து அது நெற்பயிரினுடைய வளர்ச்சியையும் நெற்பயிரினுடைய மகசூலையும் பாதிக்கிறது. இதை வந்து வெகுவாக நாம் சில இடங்களில் பார்க்கின்றோம். விவசாயிகள் அனைவருமே தற்போது மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டியது, தண்ணீர் வந்து ஒரு கிலோ நெல் உற்பத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட சராசரியாக 4000 லிட்டர் தண்ணீர் தேவை என்பது கணக்கெடுப்பு. இது வந்து ஒரு தோராயமான ஒரு அளவீடு. இது இந்த அளவு வந்து மண்ணை பொறுத்தும் சீதோஷ நிலையை பொறுத்தும் பல்வேறு இடங்களில் ஒரு கிலோ நெல் உற்பத்திக்கு எவ்வளோ தண்ணிங்கிறது மாறுபடும். சராசரியாக 4000 லிட்டர் என்று எடுத்துக்கொண்டாலே இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தேவைப்படுகின்ற விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% தண்ணீர் விவசாயத்துக்காக பயன்படுவதாக கண்டுபிடித்திருக்கிறோம். அந்த 80% பயன்படுகின்ற தண்ணீரின் அளவு கூட நெல்லுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு 50 விழுக்காடு அளவுக்கு நெல் சாகுபடி செய்வதற்கு மட்டுமே தண்ணீரை நாம் பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அனுபவங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது தண்ணீரை குறிப்பாக உப்பு நீர் அதிகமாக பாதிப்புள்ள பகுதிகளில் உள்ள விவசாயிகள் அதிகமாக தண்ணீரை மேலே கொண்டு வரும்பொழுது உப்புக்களும் சேர்ந்து வருவதால் இந்த தண்ணீரை வடித்து நீர்மறைய நீர் கட்டும் தொழில்நுட்பத்தை அவசியம் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே ஆலோசனை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விவரம் பெற முனைவர் ராஜேந்திரன் அவர்களை 09434242120 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.